ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஓவலேஷனுக்கு பின்னாடி அடுத்த பீரியட் வர்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலகட்டமான 2 வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வீக் வெயிட்னா 2 கால அவகாசம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு, அப்போ நமக்கு ப்ராப்பராக கருமுட்டை வெடித்து வந்திருக்கு, நமக்கு கருத்தரிச்சிருக்கு அப்படின்னா அதை அப்படியே நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் நெக்ஸ்ட் பீரியட் டேட் வர்றப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா அது ப்ரெக்னென்சி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போது அந்த 2 வார கால அவகாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு அதுவும் முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற பெண்களுக்கு என்ன ஆக போகுது, இப்போ நம்ம கர்ப்பமாக இருக்கமா இல்லையா, நமக்கு இந்த மந்த் பீரியட்ஸ் தள்ளி போகுமா, நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணால் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் எவ்வளோ கவனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அதே சமயத்தில் சில பேருக்கு இன்னொன்றும் வரும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எடுக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம பாட்டுக்கு எதையாவது சாப்பிட்டுட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடிஸ் நமக்கு ஒத்துக்காமல் போயிட்டாலோ அதனால நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமும் இருக்கும். ஸோ இப்படி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் எந்த ஹோம் ரெமெடிஸும் எடுக்க வேண்டாம், எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் அந்த 2 வார காலத்தை கரெக்டாக சேஃபாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக ப்ரெக்னென்சியும் கன்ஃபார்ம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு பிறகு நெக்ஸ்ட் பீரியட் டேட் வர்ற வரைக்குமே நீங்கள் சேஃபாக செய்யக்கூடிய முக்கியமான யோகா போசஸ். இது உங்களுக்கு கரு தரிக்கிறதுக்கும் அந்த கரு நல்லபடியாக சப்போர்ட்டிவாக வளர்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி என்னென்ன போஸ் அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், நிச்சயமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஓவலேஷனுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விபரீத கரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ். இது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளோட ஃபாலோயர்ஸாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த போஸ் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவலேஷன்லேருந்தே இதை பண்ணலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஓவலேஷன் டைமில் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் இன்டர்கோர்ஸ்லாம் இருந்து நீங்கள் ஓவலேஷன் கரெக்டாக வர நேரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கு பிறகு அந்த விந்தணுக்கள் கரெக்டாக போய் முட்டையை ரீச் பண்ணுறதுக்கு இந்த லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்மளோட கால்களில் இருந்து ரத்த ஓட்டம் நம்மளோட பெல்விக் பகுதி, அதாவது கர்ப்பப்பையை நோக்கி பாயிறதுக்கும், அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும்போது உங்களுக்கு கருமுட்டை நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும், உண்டாக கரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும், எண்டோமெட்ரியம் நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த போஸ் இப்போ நான் சொல்கிற எல்லா யோகா போஸுமே பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் பண்ணால் ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்லை எனக்கு டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு ஒரு 3 hours கழித்து, அதாவது 3 மணி நேரம் கழித்து இந்த போஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த போஸ் எல்லாமே ஒரு மினிட் ஒரு 3 செட்டு நீங்கள் பண்ணால் போதும். அதாவது இந்த மாதிரி காலை தூக்கி மேலே வச்சு ஒரு 1 minute எடுத்துடணும். அப்புறம் திருப்பி ஒரு 1 minute, அப்புறம் திருப்பி ஒரு 1 minute, இப்படி ஒரு 3 செட்டு நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய போஸ் பார்த்திங்கன்னா பிஜியன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கால்களை இப்படி சமணம் போட்டு உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை பின்னாடி இப்படி நீட்டிக்கிறது. இந்த போஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட நர்வ்ஸ் எல்லாமே நல்ல காம் ஆகுறதுக்கும், உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த போஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3ஆவதாக நீங்கள் பண்ண வேண்டியது, இது எப்போவுமே நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை போஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களோட தண்டுவடம் வழியாக உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். உங்களோட மைண்டும் சரி, உங்களோட உடம்பும் சரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பெல்விக் ஏரியாவில் கர்ப்பப்பையை சுற்றியுள்ள பகுதிகளில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கும், எண்டோமெட்ரியம் நல்லா வளர்கிறதுக்கும், கரு நல்லா சப்போர்ட்டிவாக வளர்கிறதுக்கும் இந்த பட்டர்ஃப்ளை போஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ இதில் உள்ள போஸ் எந்த போஸ் பண்ணாலுமே
ஃபைனலாக இந்த போஸ் பண்ணி தான் நீங்கள் முடிக்கணும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மேட், ஆனால் எந்த யோகா நீங்கள் பண்ணாலுமே கீழே வந்து ஒரு பெட்ஷீட்டோ ஒரு மேட்டோ விரித்து பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோரில் ஒரு மேட்டை விரிச்சிட்டு இப்படி 2 கால்களையும் ரிலாக்ஸ்டாக தள்ளி வச்சு கைகள் 2யும் இப்படி திருப்பி ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உங்களோட மைண்டை ஒருமுகப்படுத்தி அப்படியே வெறும் தரையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அமைதியாக படுத்திருக்கணும். இதுவும் ஒரு யோகா தான். இதை வந்து சவாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்ணுறது மூலமாக என்னாகும் அப்படின்னா உங்களோட ஹோல் பாடியிலையுமே வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் சீராக பரவி உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணும். உங்களோட மைண்டையும் உங்களோட உடம்பையும் ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆஃப்டர் ஓவலேஷன் உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அதை குறைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் தாராளமாக பண்ணலாம். இது எந்த விதத்துலையுமே உங்களோட கர்ப்பத்தை பாதிக்காது, உங்கள் கர்ப்பத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணும். ஸோ உங்களால் எந்த ஹோம் ரெமெடிஸும் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆஃப்டர் ஓவலேஷன் இதை நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த மந்த் வந்து பீரியட் ஆகாமல் நல்லபடியாக கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.